எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி. பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இரண்டாவது கேள்வி. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். அடுத்து, பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? மேலே உள்ள அனைத்தும். என்னென்ன? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள். மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. அடுத்து நான்காவது கேள்வி. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? மேலே உள்ள அனைத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து ஐந்தாவது கேள்வி. 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் யார்? சாவித்ரிபாய் புலே. அதாவது அவருடைய கணவர் ஜோதிபாய் பூலேவுடன் சேர்ந்து 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் சாவித்ரிபாய் புலே. அடுத்து, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்து, முதல் பெண் காவல்துறை இயக்குனர், அதாவது டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். அருந்ததி ராய். பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? காலம் தாழ்த்திய திருமணம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன். டேஸ் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று. பாலின சமத்துவம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமே அன்று. அடுத்து, பத்துக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 11க்கு
தவறு. 11க்கு ஏ. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டும் அன்று. பெண்ணியம். அடுத்து 12வது கேள்வி. டேஸ் பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. கல்வி. கல்வி. டேஸ் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். சாவித்ரிபாய் புலே. சாவித்ரிபாய் புலே. நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் ஆகியன அவசிய காரணிகள். அடுத்து உலகின் மொத்த மக்கள் தொகையில் டேஸ் பெண்கள் பகிர்ந்து கொள்கின்றனர். 50%. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்? கிரண் பேடி. கிரண் பேடி. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பீவி. பாத்திமா பீவி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? அதாவது பொருட்களின் தொகுதி எண். பொருட்களின் தொகுதி எண். அடுத்து உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அதில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். அதாவது பொருட்கள் வாங்குவதில் முடிவு. தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது. 3 அடுக்கு அமைப்பு. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் கலப்படம். தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.